வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு கோபிகிட்ட சொல்லியிருந்த பாக்யா, ராதிகாவும் மையுவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போனதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ள வர்றாங்க. இன்னும் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நீங்க இங்க இருந்து கிளம்பிடணும்னு கோபியை பார்த்து சொல்ல, அவன் இங்க இருந்து போக மாட்டான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப நான் எங்கேயாவது போயிடுறேங்கிறாங்க பாக்யா. எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நியாயம் இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாக்யா. எதை பத்தி யோசிக்காம நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஏதோ கோவத்துல சொல்றா, சமாதானப்படுத்தி சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு பாக்யா கோபமா கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே திகைப்புலயே நிக்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிற ஈஸ்வரி உட்கார்ந்து, அவ அப்படிதான்ப்பா, கோவத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி வா, நீ போய் படு, கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி அப்படியே தவிக்கிறாரு. டாடி வீட்டை விட்டு போகணும்னு அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நிறைய விஷயம் ஸ்ட்ரிக்டா தான் சொல்லியிருக்கா, அண்ணன் தான் சொல்லியிருக்கா, நீ கேட்டிருக்கியா? அப்புறம் ஏன் கோபி கேட்கணும் அப்படிங்கிற ஈஸ்வரி, கோபி நான் பாக்யா கிட்ட பேசுறேன், இந்த பிரச்சனையை சரி பண்றேன், யாரும் எங்கேயும் போகல, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுற கோபி, இல்லம்மா பாக்யா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லம்மா. என்ன இருந்தாலும் இது பாக்யாவோட வீடுமா. அவ சொன்ன மாதிரி இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறது அவ எடுக்க வேண்டிய முடிவு. அவ சொல்லிட்டால, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறது நல்லதுதானேமாங்கிறாரு கோபி. என்னப்பா எங்கப்பா போவீங்க அப்படின்னு செடியன் கேட்க, நான் அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர்றாரு. ராதிகா வீட்டுக்கா? அவ்வளவுதான், அவ உன்னை டார்ச்சர் பண்ணுவா, மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நான் உன்னை அங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நீங்க போக வேணாம் டாடி, நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன், ப்ளீஸ் அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. என்னால எப்படிம்மா இங்க தங்க முடியும், நான் அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன், நான் இங்க இருந்தேன்னா யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுடா அப்படின்னு கோபி சொல்ல, கோபி நீ எங்கேயும் போக கூடாதுடா, நான் சொல்றத கேளுன்னு அவரோட கைய பிடிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. பாக்யா என்னென்னமோ யோசிச்சு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கிறா. அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், நீ உள்ளர போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற கோபி நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. இல்லம்மா கொஞ்சம் அப்படிங்கிறாரு. என்னப்பா ஆச்சுன்னு எல்லாரும் பதற, அவர் கொஞ்சம் மூச்சு விட சிரமப்படுறாரு. உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு டாடி டாடின்னு இனியா ஒரு பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. என்னப்பா மறுபடியும் உனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாப்பா, கடவுளே அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் தவிக்கிறாங்க. செடியா நீ போய் வண்டி எடு, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, பக்கத்துல டாக்டர் இருக்காருல அவரை மட்டும் வர சொல்லுடா, கொஞ்சம் பிரீதிங் ப்ராப்ளம் அவ்வளவுதாங்கிறாரு கோபி. சரி இதோ நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு ஓடுறாரு செழியன். கோபி என்னப்பா என்ன பண்ணுது அப்படின்னு தவிக்கிற ஈஸ்வரி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாருன்னு கூட்டிட்டு வர்றாரு செழியன் டாக்டர். கோபி அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க ஈஸ்வரி, இதோ டாக்டர் வந்துட்டாரு, டாக்டர் வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்க எழுந்து இடம் விட டாக்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து கோபியை செக் பண்றாரு. மூச்சு மூச்சு விட முடியலங்கிறாரு கோபி. செத்து அவரோட நெஞ்சில வச்சு செக் பண்ற டாக்டர் மூச்சு கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்கன்னு சொல்றாரு. கடவுளே கடவுளேன்னு ஈஸ்வரி ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல செக் பண்ற டாக்டர் மூச்சு கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி முடிக்கிறாரு. கையோட பிரஷர் செக் பண்றாரு. எப்படி இருக்குங்க டாக்டர்னு ஈஸ்வரி கேட்க, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, பிபி தான் ரைஸ் ஆயிருக்கு, என்ன மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் கேக்குறாரு. டாக்டர் ஒரு நிமிஷம் நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்னு செடியன் ஓடுறாரு. இந்தாங்க டாக்டர் பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுக்க, அதை பாக்குற டாக்டர், இப்ப எடுக்கிற மெடிசின்ஸே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதோட நான் 2 டேப்லெட்ஸ் ஆட் பண்ணி தரேன், அதையும் ரெகுலரா கொடுங்கங்கிறாரு டாக்டர். டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு ஈஸ்வரி கேட்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா, நீங்க டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டா கொடுங்க போதும். ஆமா இவரு டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்துதான்னு டாக்டர் கேக்குறாரு. எல்லாரும் பதில் சொல்ல முடியாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க, இவரு உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு இவரு டென்ஷனே ஆக கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. டாடிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல டாக்டர் அப்படின்னு இனியா கேட்க, இல்லம்மா அப்படிங்கிற டாக்டர். கோபிநாத் உங்களுக்கு பெரிய சர்ஜரி நடந்திருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்ல, ஓகே டாக்டர் அப்படின்னு ரொம்ப பலவீனமா சொல்றாரு கோபி. பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி செலியன் கிட்ட கொடுக்கறவரு, இவரை நல்லா ரெஸ்ட் எடுங்க வைங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கிளம்புறாரு. ரொம்ப நன்றிங்க டாக்டர் அப்படின்னு ஈஸ்வரி கையெடுத்து கும்பிடுறாங்க. பாட்டி அனுப்பிச்சு விட்டு வந்துடுறேன்னு செலியன் டாக்டர் பின்னாடியே போறாரு. டாக்டர் போனதும் கோபின்னு வந்து பக்கத்துல உட்காந்து தோல்ல கைய வைக்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா நான் கிளம்புறேன்னு கோபி ஆரம்பிக்க, இப்பதான் டாக்டர் வந்துட்டு போனாரு, டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருல்ல, வா வந்து ரெஸ்ட் எடுங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லம்மான கோபி தயங்க, நான் பாக்யா கிட்ட பேசுறேன், நீ கிளம்புற பிரச்சனை இன்னையோட நான் முடிச்சு வைக்கிறேன், வா வா உள்ளர வந்து படு வா அப்படின்னு கோபியை எழுப்பி கூட்டிட்டு போறாங்க ஈஸ்வரி. வாங்க டாடின்னு இனியாவும் கூட வர்றாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கைய பிடிச்சுக்க கோபி ரொம்பவே தளர்வா நடந்து போறாரு. நைட் ஆகுது.
ஈஸ்வரி, செழியன், இனியா 3 பேரும் சோஃபால உட்கார்ந்திருக்க. சாப்பிடுறீங்களான்னு வந்து ஜெனி கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் வேணான்னு வெடுக்குன்னு சொல்றாங்க ஈஸ்வரி. பாட்டி டைம் ஆகுதுல்ல, வாங்க சாப்பிடுன்னு ஜெனி கூப்பிடுறாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பாக்யா வந்து அவ கூட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆன்ட்டி நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் அங்கிள் இங்க இருந்து போக சொல்றாங்க பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்ல, பெரிய இவ மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்காத. ஏன் உன் ஆன்ட்டி மட்டும்தான் எல்லாத்த பத்தியும் யோசிப்பாளா? எங்களுக்கெல்லாம் யோசிக்கிற தன்மையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்படிலாம் சொல்லவே இல்லையே பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஜெனி நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு செலியன் சொல்ல அமைதியாயிடுறாங்க ஜெனி. கரெக்டா பாக்யா வர்றாங்க. ஈஸ்வரி பாக்யான்னு கூப்பிட உள்ளர போக திரும்பின பாக்யா அப்படியே நிக்கிறாங்க. ஈஸ்வரி, செடியன், இனியா எல்லாரும் நிக்கிறாங்க எழுந்து. பாக்யா நீ பாட்டுக்கு பேச நினைச்சத பேசிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, டாடிக்கு இங்க இருந்து போறதுல விருப்பமே இல்லம்மா, ஆனாலும் நீ சொன்னதுக்காக டாடி கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. கிளம்பும்போது டாடிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு இனியா சொல்ல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல ஆண்டி, அங்கிளுக்கு பிபி ஹை ஆயிடுச்சு, டாக்டர் மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. என்ன நடந்தாலும் நீ பயப்பட மாட்ட, இவளும் பயப்பட மாட்டா. பெத்தவ நான் தானே பயப்படணும். அவன் நெஞ்சு புடிச்சிட்டு சாஞ்சப்ப என் உசிரே போயிடுச்சு பாக்யா. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, அவனை பறி கொடுத்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன்னு சொல்லி ஈஸ்வரி அலறாங்க. பாட்டி ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு செடியன் கேட்க, உண்மையை தாண்டா சொல்றேன். என் பையன் மேல நான் கோவமா தான் இருந்தேன், அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னேன் தான். ஆனா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரி இல்ல பாக்யா. அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் கோபி உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. இந்த வீட்டு வாசப்படியை தாண்டிட்டு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். அந்த ராதிகா குடும்பமே கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. இவனை கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர்றாங்க. நீ எதுவும் சொல்லாத பாக்யா, நான் என் புருஷனை இழந்துட்டேன். நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாரு. அந்த வேதனையே என் ஆயுசு முழுக்க இருக்கும். இதுல என் புள்ளையையும் பறி கொடுக்க முடியாது பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு அழறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, டாடி இங்க இருந்தா அம்மா நல்லா இருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தோமா, டாடி இங்கேயே இருக்கட்டுமா ப்ளீஸ்மா அப்படின்னு இனியா ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. அட்லீஸ்ட் அவர் முழுசா குணமாகற வரைக்குமாவது இங்க இருக்கட்டுமா அப்படின்னு செடியன் சொல்றாரு. பாக்யா உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல, இனியும் கேட்க போறதும் இல்ல. என் மகனுக்காக நான் கேக்குறேன், கெஞ்சி கேக்குறேன், அவனை வீட்டை விட்டு போக சொல்லாத பாக்யா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற ஈஸ்வரி. உன் கால்ல கூட வேணா விழறேன்னு கால்ல விழறாங்க. பாட்டி அப்படின்னு இனியா பதற, ஐயோ அத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்யாவும் பதறாங்க. எனக்கு வேற வழி தெரியல பாக்யா, என் பையன் எனக்கு வேணும், என் பையன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு ஈஸ்வரி அழுது பாக்யாவை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்க. பாக்யா எந்த பதிலும் சொல்லாம திரும்ப, பாக்யா எதுவுமே சொல்லாம போற, அவன் இங்க இருக்கிறதுக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மின்னல் மாதிரி திரும்புற பாக்யாவோட கண்ணை பார்த்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சறாங்க ஈஸ்வரி. பாக்யா மறுபடியும் திரும்பி நடக்க பின்னாடியே வர்ற ஈஸ்வரி, எனக்காக நீ இன்னொன்னு பண்ணணும் பாக்யா, வீட்டுல இத்தனை பேர் இருக்கும், எல்லாரும் அவனை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டி இருக்கு. சின்னதா கூட கோபி டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில அவன் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு அலைஞ்சிட்டு இருந்தான்னா என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருமா. அவன் மேல கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கிரு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. கோபி பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லன்னு சொல்லல, இனிமே அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், அவன் மாறிட்டான் பாக்யா, இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சிடு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதுவரையிலும் அமைதியா இருக்க பாக்யா. உங்க பையனோட உயிர் உங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி தானே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டவங்களோட உயிரும் முக்கியம், யாருக்காவது ஏதாவது ஆகியிருந்தா அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, நான் எதையுமே மறுக்கல, ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. கோபி பண்ணின தப்புக்கு கடவுளா ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு, அவன் செத்து பொழைச்சு வந்திருக்கிறான். இதுக்கு மேலே நீ என்ன தண்டிக்கணும்னு நினைக்கிற? நீ ஒரு ஹோட்டல் நடத்துறவளா யோசிக்கிற, கோபி மேல கோவம் இருக்கிறவளா யோசிக்கிற, ஒரு அம்மாவா யோசிச்சு பாரு. ஏன் உன் பசங்க தப்பே பண்ணது இல்லையா? நீ அவங்கள திருப்பி ஏத்துக்கிட்டதே இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சதே இல்லையா? அதே மாதிரி தானே நானும் நினைப்பேன். எனக்காக நீ இத பண்ணணும் பாக்யா. கோபி மேல நீ கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடணும். நான் உன்கிட்ட மடிப்பிச்சை கேக்குறதா நினைச்சுக்க, எனக்கு வயசாயிடுச்சு, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. நீ பாட்டுக்கு கோபிய ஜெயிலுக்கு அனுப்பி அந்த கவலையில நான் போய் சேர்ந்துட்டேன்னா கொல்லி வைக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க பாக்யா. கோபிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நாம ஜெயிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷம் வேணா உனக்கு கிடைக்கும், ஆனா குடும்பம் அழிஞ்சிடும் பாக்யா. எந்த பிள்ளைங்களுக்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறியோ அந்த பிள்ளைங்களோட சந்தோஷம் போயிடும், எல்லாமே போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை நான்
நான் பெத்த மகளா நினைச்சு கேக்குறேன். எனக்காக இத பண்ணு, பெரிய மனசு பண்ணு பாக்யான்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க ஈஸ்வரி. பெரிய மனசு பண்ணுன்னு கைய கூப்பி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஈஸ்வரி. பாட்டி போனதும் பக்கத்துல வர இனியா, அம்மா கேஸ வாபஸ் வாங்குமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோமா, பிராக்டிக்கலா உன்னால எப்படிமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியும்? இந்த கேஸ நடத்துறதுனால இங்க எல்லாருக்கும் கஷ்டம்தாம்மா. அவங்க சொன்ன மாதிரி வாபஸ் வாங்கிடேம்மா, யோசிச்சு பாருன்னு செடியனும் சொல்றாங்க. இனியா கிளம்ப செடியனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதும் ஜெனி பக்கத்துல வந்து, ஆன்ட்டி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமான்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க பாக்யா. நீயும் அதே தான் சொல்ல போறியான்னு அவங்க கேட்க, இல்ல ஆன்ட்டி, நீங்க வீட்ல இருக்கவங்கள பத்தியோ ராதிகா ஆன்ட்டிய பத்தியோ எதுவும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தெரியும் அதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற ஜெனி அங்க இருந்து போயிடுறாங்க. ஈஸ்வரி ரூம்குள்ள வந்து லைட்ட போட முழிச்சுக்கிறாரு கோபி. அம்மா மணி என்னம்மான்னு கேட்க, ஐயோ நானே உன்னை எழுப்பிட்டேனா அப்படின்னு கேட்க, இல்லம்மா ஒரு மாதிரி அறத்தூக்கத்துல தாம்மா இருந்த. மணி என்னாச்சுன்னு ஈஸ்வரி கிட்ட கோபி கேக்குறாரு. 10:15 ஆகுதுப்பான்னு ஈஸ்வரி சொல்ல, சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ற கோபி 10:15 கேக்குறாரு. மாத்திரை போட்டிருந்த இல்ல, அதான்ப்பா நீ தூங்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு எழுந்திருக்கிற கோபி, அம்மா பாக்யா வந்துட்டாலாமான்னு கேக்குறாரு. நான் பாக்யா கிட்ட பேசிட்டேன், இனிமே அவ உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டா, உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா அப்படி சொன்னாலா அப்படின்னு கோபி கேக்குறாரு. வாய் விட்டு சொல்லல, ஆனா வாபஸ் வாங்கிடுவான்னு நம்பிக்கையா சொல்றாங்க ஈஸ்வரி. பாக்யா சொல்றது 100% உண்மை. நான் இந்த வீட்ல இருக்க கூடாதுமா அப்படின்னு கோபி சொல்ல, அவளே அவ முடிவை மாத்திக்கிட்டா, நீ என்ன அவ சொன்னதை சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லடா. நீ சந்தோஷமா இருக்கிறதையும் நான் செடியன் இனியா சந்தோஷமா இருக்கிறதையும் அவ பார்க்கதானே செய்யறா. என்னன்னா அவ ராதிகாவை பத்தி யோசிக்கிறா. அவ வாழ்க்கைய நாம அபகரிச்சிட்டோன்னு நினைக்கிறா. ஆனா பாக்யாவோட வாழ்க்கைய தான் அவ பறிச்சுட்டான்னு பாக்யாவுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பேசி புரிய வைக்கிறேன். ராதிகா மட்டும் உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தார்னா நீ நல்லா இருந்திருப்பங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லம்மா, ராதிகாவும் ரொம்ப நல்லவம்மா, அதே மாதிரி பாக்யாவும் ரொம்ப நல்லவ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப கெட்டவன்மா. பாக்யா பாவம், அவ என்னமா பண்ணா? என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா. நான் அன்னைக்கெல்லாம் அவளோட அருமை புரியாம நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். அவ கூட நான் சந்தோஷமா இல்ல, அவ என்ன நல்லா பாத்துக்கல அப்படின்னு எல்லாம் பொய் சொல்லி ராதிகாவை ஏமாத்தி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லா தப்பும் நான் தாமா பண்ணேன். யாரும் யாரோட வாழ்க்கையும் அபகரிக்கலமா. அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கெடுத்ததே நான் தாமா. இந்த பாவிதாமான்னு கோபி சொல்றாரு. டேய், உன் வாழ்க்கையில நீ எதையுமே சரியா செய்யாத மாதிரி எல்லாம் பேசாத. நீ நல்லாதான் இருந்த, எல்லாமே சரியா தான் செஞ்ச. ஆனா என்ன, கொஞ்சம் வருஷம் உனக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் வந்தது எல்லா பிரச்சனையும். இனிமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய விரிசலே விழுந்திருக்குமா அப்படின்னு கோபி சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இருக்கும் இருக்கும், கொஞ்சமா இருந்த விரிசல் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாயிடுச்சுமா. மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டோங்கிற பயத்துல தான் நான் ஒரு மாதிரி கோபமா, ஒரு மாதிரி கேவலமா தீவிரமா பிஹேவ் பண்ணிட்டேமா. நான் என்னென்னமோ தப்பு தப்பா பண்ணிட்டேமா அப்படின்னு கோபி சொல்ல, நடந்ததை பத்தி யோசிக்காத கோபி, இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் எப்படி எப்படியோ இருந்துச்சு, இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அப்பா நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படியெல்லாம் நீ மாறிட்ட. ஆனா அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் உங்க அப்பா உயிரோட இல்ல. எப்படி கலகலப்பா இருந்த வீடு, உங்க அப்பா போய் எழில் வீட்டை விட்டு போய் எழில ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் கடைசியா பார்த்தேன். அவங்கிட்ட அப்புறம் போன்ல கூட பேச முடியலங்கிறாங்க ஈஸ்வரி. எனக்கும் எழில பத்திய நினைப்பா இருக்குமா. எழில் எதுக்குமா தனியா எங்கேயோ இருக்கணும், அவன் இங்கேயே வந்து தங்கலாம் இல்லமான்னு கோபி கேக்குறாரு. இருக்கலாம் தான், உங்க அப்பா இறந்தப்போ இங்க வந்தா, இனிமே இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன், ஆனா திரும்ப போயிட்டாங்கிறாங்க ஈஸ்வரி. எழில நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துடலாமா ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல, தாராளமா கூப்பிடலாம், ஆனா அவன் ஒத்துப்பானான்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒத்துப்பாமா, பேச வேண்டிய விதத்துல பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாமா. ஒரு படம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு அந்த முடிவோட தானே வீட்டை விட்டு வெளியே போனா. இப்போ படம் பண்றான்லமா, பெரிய படம் பெரிய பேனர்ல பண்றான், நல்லா செட்டில் ஆயிடுவான், வீட்டுக்கு வந்துட சொல்லுங்கம்மாங்கிறாரு கோபி. வந்துட சொல்லலாம், அவன் வந்தா பாக்யா ரொம்ப சந்தோஷப்படுவா, எல்லாருக்குமே அது சந்தோஷம் தாண்டா. மறுபடியும் நீ வீட்டுக்கு வந்து பசங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குடான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க இருக்கும்போது மட்டும் இல்லம்மா, அந்த வீட்டுல இருக்கும்போது கூட என் மனசு எல்லாம் உங்களை பத்தி பசங்களை பத்தி தாமா நினைச்சது. அப்போ யோசிக்கிறது செயல்ல காட்டுற வாய்ப்பு வரல. நான் இனிமே என் பசங்க விஷயத்துல ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கிறேம்மா. என்னால முடிஞ்ச வரைக்கும் பாக்யாவோட சுமைய கொஞ்சம் குறைக்க பாக்குறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, கோபியோட கையை ஈஸ்வரி புடிச்சுக்கிறாங்க. இவங்க எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க, பாக்யா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.